இன்று ஒரு நாள் முழுவதும் இந்த மாநாடு ஒருங்கிணைக்க பெற்று காலையில் பேரணி தொடங்கி இப்போது இந்த மண்டபம் முழுவதும் 3 தலங்களிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்து இந்த அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மண்டபத்தை சுற்றிலும் கருஞ்சட்டை படை வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். இந்த ஒரு அரங்கம் மட்டும் இல்லாமல் மேலும் கீழும் என்று 3 அரங்கங்களிலும் ஒரே நேரத்தில் கருஞ்சிறுத்தைகள் அமர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 100ஆண்டு விழாவிலே, நிறைவு விழாவிலே பங்கேற்று உங்களிடையே உரையாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கும் வழங்கியிருக்கிற தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழாவில் பெரியார் திடலில் தமிழர் தலைவர் அவர்களுடைய தலைமையில் நான் உரையாற்ற வேண்டும் என துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார். நானும் என்னுடைய பயணத் திட்டத்தை பார்க்காமலேயே முதலில் மகிழ்ச்சியோடு ஒப்புதல் அளித்து விட்டேன். அதன் பிறகு அந்த நாளில் நான் லண்டனிலே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. திரும்பி வருவதற்கு மேலும் ஓரிரு நாள் பிடிக்கும் என்கிற சூழலில் ஐயா அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்தேன். அப்போது ஐயா அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் என்னிடத்திலே சொன்னது, பிறந்த நாள் விழாவுக்கு நீங்கள் வர இயலாவிட்டாலும் சுயமரியாதை இயக்க 100ஆண்டு நிறைவு விழாவில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். உங்கள் முன்னால் மிகுந்த மகிழ்ச்சியோடு பெருமையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். சுயமரியாதை இயக்கம் தோன்றி 100 ஆண்டு கண்டிருக்கிறது. ஒரு 100ஆண்டு இயக்கமாக இது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது வியப்பும் மகிழ்ச்சியும் மேலிடுகிறது. இந்த இயக்கம் தோன்றாமல் இருந்திருந்தால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்திலேயே நீடித்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது அச்சமாக இருக்கிறது. சுயமரியாதை இயக்கம் தோன்றியதால் தான், காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு தந்தை பெரியார் வெளியேறி வந்து இந்த இயக்கத்தை உருவாக்கியதால் தான் இன்றைக்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கையிலே அமர முடிந்திருக்கிறது. திருமாவளவன் ஒரு இயக்கத்தின் தலைவராக மட்டுமின்றி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உங்களின் பிரதிநிதியாக பேச முடிகிறது. இந்த மாற்றங்கள் தந்தை பெரியார் எடுத்த அந்த முடிவால் நேர்ந்திருக்கிற விளைவுகள் என்பதை நாம் வரலாற்று பின்னணியோடு பொருத்தி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வகுப்பு வாரி உரிமை குறித்த தீர்மானங்களை அன்றைய காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தியவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளித்ததோடு மட்டுமில்லாமல் இதே செங்கல்பட்டில் நடைபெற்ற திருவிக்கா தலைமையிலான மாநாட்டில் பெரியார் முன்மொழிந்த வகுப்பு வாரி உரிமை தீர்மானத்தை தோற்கடித்தார்கள். அதுதான் காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து பெரியார் வெளியேறுவதற்கு மிக முக்கியமான முதன்மையான காரணியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்றில் அறிகிறோம், பார்க்கிறோம், படிக்கிறோம். வகுப்பு வாரி உரிமை என்பது சமூக நீதி உரிமை. பிராமணர்களே அந்த காலத்தில் எல்லா துறைகளிலும் எல்லா தலங்களிலும் நிறைந்திருந்தார்கள், ஆதிக்கம் செலுத்தினார்கள், ஆக்கிரமித்திருந்தார்கள் என்கிற நிலையிலே பிராமணர் விளக்கம், the exclusion of Brahmins
என்கிற ஒரு கான்செப்ட், ஒரு கருத்தியல் அன்றைக்கு நீதி கட்சியை தொடங்கிய தலைவர்களிடையே மலர்ந்திருந்த காலம். பெரியார் அப்போது நீதி கட்சியிலே இல்லை. ஆனால் நீதி கட்சி அப்போதே அனைத்து துறைகளிலும் பார்ப்பனர்களே மேலோங்கி இருக்கிறார்கள், ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், ஆக்கிரமித்திருக்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாதார் யாரும் கல்வியை பெற முடியவில்லை, அரசு பணிகளில் அமர முடியவில்லை, வழக்கறிஞர்களாக கூட மாற முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பார்ப்பனர் அல்லாதார் என்கிற கருத்தியல் முகிழ்த்த காலம் 1915-16 இந்த காலகட்டம். அப்படி உருவான அந்த இயக்கம் நீதி கட்சி பார்ப்பனர் அல்லாதார் என்கிற ஒரு சிந்தனையை மக்களிடையே வளர்த்தது. அதே காலகட்டத்தில் வட இந்தியாவில் பார்ப்பனர் அல்லாதார் என்கிற சிந்தனை பெரிதாக தலைதூக்கவில்லை. இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற பாகுபாட்டைத்தான் அப்போதும் உயர்த்தி பிடித்தார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாத்மா ஜோதிபா பூலே, அவரை தொடர்ந்து பல தலைவர்கள், பின்னர் பெரியாருடைய சமகாலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்களெல்லாம் அந்த மண்ணிலே தோன்றிய போதும் இந்த மண்ணில் பிராமின் நான் பிராமின் என்று இரண்டு வருண வகுப்பாக மக்களை பிரித்து அணிதிரட்டக்கூடிய, அமைப்பாக்கக்கூடிய, கூர்மைப்படுத்தக்கூடிய பணிகள் தீவிரமடைந்திருந்த காலம். பெரியார் இங்கே காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது புரட்சியாளர் அம்பேத்கர் அயல் நாடுகளில் பல்கலைக்கழக மாணவராக படித்துக் கொண்டிருந்த காலம், அவர் மாணவராக இருந்த காலம். நீதி கட்சி உருவாக்கிய அந்த அரசியல், அந்த கருத்தியல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறிய தந்தை பெரியாரின் கவனத்தை ஈர்த்தது. அவர் குடியரசு என்கிற ஏட்டை தொடங்கிய நாள் தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய நாள் என்று வரலாற்று குறிப்புகள் நமக்கு கூறுகின்றன. மே மாதம் 2ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு குடியரசு முதலில் வெளியே வந்தபோது சாதிகள் இல்லையடி பாப்பா என்கிற பாரதியாருடைய பாடலோடு தான் அது வெளிவந்தது. மனு தர்மத்திற்கு எதிரான முழக்கங்களை கொண்டுதான் அது வெளிவந்தது. சாதி ஒழிப்பு சிந்தனை, மனு தர்மத்திற்கு எதிரான சிந்தனை, அதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் அடிப்படை கருத்தியலாக முகிழ்த்தது. குடியரசு ஏடு தொடங்கிய நாள்தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய நாள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் 2025 நூற்றாண்டு என்று இன்றைக்கு திராவிடர் கழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. திராவிடர் கழகம் எப்படி உருவானது? நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்த ஒரு இயக்கம்தான் திராவிடர் கழகம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் என்கிற பெயரில் இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் நீதி கட்சி தலைவர்களோடு உறவாடி கொண்டிருந்தார், அவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். தேர்தல் அரசியலில் அவர்கள் வீழ்ச்சியடைந்த நிலையில சுவண்டுவிடக் கூடாது என்று அவர்களை தாங்கி பிடித்தார். நீதி கட்சி துவண்டுவிடக்கூடாது. 6 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்த கட்சி பிறகு தோற்று போனது. காங்கிரஸ் வென்றாலும் அவர்களால் ஆட்சியை அமைக்க முடியாத நிலையில சில மாதங்கள் கழித்து ராஜாஜி முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார் 1937. இதுவெல்லாம் வரலாற்றில் நாம்
காண கிடைக்கிற நமக்கு கிடைக்கிற குறிப்புகள். அப்படிப்பட்ட காலத்தில் நீதி கட்சி துவண்டுவிடக் கூடாது என்று அதை தாங்கி பிடித்து அதை ஊக்கப்படுத்தியவர். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திலே பங்கேற்று சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுயமரியாதை இயக்கம் கண்ட தலைவர் தந்தை பெரியார் நீதி கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்று ஒரே நேரத்தில் நீதி கட்சிக்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் தலைவராக இருந்து பாடாற்றியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அந்த இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு அல்லது முதன்மை கோட்பாடு என்பது சமூக நீதி என்பதாகத்தான் இருந்தது. சமத்துவத்திற்கான அடித்தளம் சமூக நீதி. மனு தர்மத்தின் பெயரால் மன்னராட்சி காலத்தில் இங்கு நிலைநிறுத்தப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பு பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை நிலைநிறுத்தி இருக்கிறது. நாமெல்லாம் பெருமையோடு பேசுகிற மா மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் தான். தமிழை தூக்கி எறிந்து விட்டு சமஸ்கிருதத்தை தூக்கி கருவறையிலே வைத்தார்கள். உள்ளூர் வள்ளுவ பண்டாரங்களை தூக்கி எறிந்து விட்டு ஐயர் ஐயங்கார்களை கொண்டு வந்து வைத்தார்கள். வேள்விகளை நடத்துவதிலும் யாகங்களை நடத்துவதிலும் ஆர்வம் கொண்டார்கள். சமஸ்கிருதம் தேவபாஷை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை கடவுளின் விதி என்று நம்பினார்கள். அவர்களால் இங்கே நிலைநிறுத்தப்பட்ட இந்த வாழ்வியல் முறையை, சமூக கட்டமைப்பை தகர்த்திட வேண்டும் என்கிற துணிச்சலை கொண்ட ஒரு போராளியாக வெகுண்டெழுந்தவர்தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். பெரியாரை பற்றி விவரிக்கிற போது மனக்குகையில் சிங்கம் எழும் என்று சொல்லவில்லை, மனக்குகையில் புலி எழும் என்று சொல்லவில்லை, மனக்குகையில் சிறுத்தை எழும் என்றார் பாரதிதாசன். அதை எண்ணி எண்ணி நான் வியந்து போவதுண்டு. இந்த இயக்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் என பெயர் சூட்டியதும் பெரியாருடைய சிந்தனையும் எப்படி பொருந்தி போகிறது என்று நான் எண்ணி சிலாகிப்பதுண்டு. இப்போதெல்லாம் விரக்தி ஏற்படுகிற போதெல்லாம், மன வலி ஏற்படுகிற போதெல்லாம், மேடைக்காக நான் சொல்லவில்லை, மாணவ பருவத்திலே திராவிடர் கழக மேடைகளில் ஐயா அவர்களும் மற்ற தலைவர்களும் பேசிய பேச்சை கேட்டு பொது வாழ்வுக்கு வந்த நான் ஒரு திராவிடர் கழக தொண்டனாகவே இருந்திருக்கலாம், இந்த களத்தில் நாம் ஒரு போராளியாக இருந்திருக்கலாம் என்று தான் அடிக்கடி எண்ணி பார்க்கிறேன். இது நான் மேடைக்காக சொல்லவில்லை. தேர்தல் அரசியல் எவ்வளவு வலிமிக்கது என்பது உங்களுக்கு தெரியும், எவ்வளவு அழுத்தங்களை தரக்கூடியது என்பது தெரியும். அவதூறுகளையும் அவமானங்களையும் நாள்தோறும் சந்திக்க வேண்டும் என்கிற இன்னல் நிறைந்த களம் என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வப்போது அப்படி நான் நினைத்து பார்ப்பதுண்டு. எவ்வளவு பெரியாரை கொச்சைப்படுத்தினாலும், பெரியாருடைய அரசியலை காயப்படுத்தினாலும், தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் பதற்றப்படாமல் அவற்றை எதிர்கொள்ளுகிற துணிச்சலை பெற்றிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பக்குவமும் முதிர்ச்சியும் அடைந்திருக்கிறார். அதற்கு காரணம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற பெரியாரியம் என்கிற கருத்தியல் தான். இந்த அரசியலை எந்த சக்தியாலும் சிதைக்க முடியாது, வீழ்த்த முடியாது என்கிற அதீதமான ஒரு நம்பிக்கை தான். நான் இதுவரையில் ஐயா அவர்கள் பெரியாரை விமர்சிக்கிற யாரையும் கண்டு அவர் பதற்றப்பட்டதில்லை, ஆத்திரப்பட்டதில்லை. நான் அப்படி பார்க்கவில்லை அவரை. அவ்வளவு பக்குவமாக அதையெல்லாம் அவர் எதிர்கொள்கிறார். பெரியார் உலகமயமாகி வருகிறார் என்று உலகம் முழுவதும் பயணம் செய்து பெரியார் அரசியலை இன்றைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். ஜப்பானின் டோக்கியோவில் இருந்து ஒரு
தோழர் இங்கே புத்தகம் பெற்றுக்கொண்டார். பெரியாரை இன்றைக்கு உலகமே உற்று நோக்குகிறது, ஆழ்ந்து கற்கிறது. உலகத் தலைவர்களின் வரிசையில் வைத்து பார்க்கிறது. இதற்கு எந்த அடையாள அரசியலும் காரணம் இல்லை. அவருடைய அறிவார்ந்த அரசியல் தான் காரணம். அவர் பேசிய மாந்தநேய அரசியல் தான் காரணம். அவர் பரப்பிக் கொண்டிருக்கிற இந்த பகுத்தறிவு அரசியல் தான் காரணம். லாபி செய்து இந்த அரசியலை பல நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கவில்லை. எப்படி சாக்ரட்டிஸின் அரசியலை நாம் தேடி படிக்கிறோமோ, எப்படி மாமேதை காரல் மார்க்சின் கருத்தியலை நாம் தேடி படிக்கிறோமோ, அப்படி இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள், இடதுசாரி சக்திகள் தந்தை பெரியாரை தேடி படிக்கிற காலம் கனிந்திருக்கிறது. சூழல் மலர்ந்திருக்கிறது. சேலத்திலே நடைபெற்ற மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்பதற்கெல்லாம் மாற்றாக அவர் முன்மொழிந்த ஒரு இயக்கத்தின் பெயர்தான் திராவிடர் கழகம். சொல்லாடல்தான் திராவிடர் என்கிற சொல். பார்ப்பனர் அல்லாதார் என்கிற சொல்லுக்கு மாற்றாக இனி நாம் கையாள வேண்டிய சொல் திராவிடர் என்கிற சொல் என்று தந்தை பெரியார் ஒரு தீர்மானமாக அதனை முன்வைக்கிறார். திராவிடர் கழகம் உருவாவதற்கு முன்பே தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர் தந்தை பெரியார். அவரை தமிழர் பகைவர் என்று பலர் உளறிக் கொண்டிருக்கிறார்கள், பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அரைவேக்காட்டுத்தனமாக அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார்கள். எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. ஆசிரியர் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அவருக்கு எல்லா நீள அகலமும் தெரியும், எல்லா உயரமும் தெரியும், ஆழமும் தெரியும் என்பதனால் அவர் அமைதி காக்கிறார். இவர்களெல்லாம் எந்த அளவுக்கு துள்ளுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். யாருடைய பிடியில் இவர்கள் இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு இவர்களை குறைக்க விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே இதற்காக நாம் நம்முடைய சக்தியை விரயப்படுத்த வேண்டாம் என்கிற பக்குவம், முதிர்ச்சி தமிழர் தலைவர் ஐயா அவரிடத்திலே வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னால் அதையெல்லாம் உள்ளபடியே சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர் அடைந்திருக்கிற இந்த பக்குவத்தை நாம் எல்லாம் அடைவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று தெரியவில்லை. திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் ஆத்திரப்படுகிறோம் என்று சில அற்பர்கள் பேசுகிறார்கள். திமுக ஒரு அரசியல் கட்சி, ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, எத்தனையோ பல எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்ட கட்சி. அதற்கு யாரும் போய் தாங்கி பிடிக்க வேண்டிய தேவையில்லை, முட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. முட்டு கொடுத்தல் என்றால் சாயும் நிலையில் இருக்கிற ஒன்றுக்குத்தான் முட்டு கொடுக்க வேண்டும். அது கோலோச்சுகிற கட்சி, அதற்கு யார் போய் முட்டு கொடுப்பார்கள்? அது ஆளும் கட்சி, ஆட்சி அதிகார பீடத்தில் இருக்கிற கட்சி, அது கோலோச்சி கொண்டிருக்கிற கட்சி. அதற்கு போய் எங்களை போன்றவர்கள், இடதுசாரிகள், திருமாவளவன் எல்லாம் முட்டு கொடுக்கிறார்கள் என்கிறார். அப்படி அல்ல. திராவிடம் என்கிற அரசியலையே கேள்விக்குள்ளாக்குகிற போது அதை திருமாவளவன் போன்றவர்களால் வேடிக்கை பார்க்க முடியாது. திராவிடம் என்பது ஆரியம் என்கிற கருத்தியலுக்கு எதிராக தோன்றிய ஒரு மகத்தான தத்துவ சொல்லாடல். அது பண்டிதர் அயோத்திதாசன் அவர்களால் பேசப்பட்ட அரசியல். அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் இந்த தேசம் முழுவதும் நாகர்கள் வாழ்ந்தார்கள். அந்த நாகர்கள் தான் இன்று திராவிடர்கள் என்றும் தமிழர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் என அறிவிக்கப்பட்ட ஒன்று. அதனால்தான் நான் சொன்னேன்,
பார்ப்பனர் அல்லாதார் அனைவருமே திராவிடர்கள் தான், புரட்சியாளர் அம்பேத்கரும் திராவிடர் தான் என்று நான் சொன்னேன். ஆக திராவிடர் கழகத்திற்கு எதிரான ஒரு அரசியலை பேசுகிறார்கள் என்று திருமாவளவனோ அல்லது வீரபாண்டியன் அவர்களோ அல்லது ஜவாஹிருல்லா அவர்களோ கடந்து போனால் நாங்கள் பேசுகிற அரசியலின் அடிவயிற்றிலேயே அடிமடியிலேயே கை வைப்பதாக போய் முடிகிறது. நாங்கள் பேசுகிற அரசியலுக்கே அது ஆபத்து. இது திராவிடர் கழகம் பேசுகிற அரசியல், அது ஒரு தனி இயக்கம் பேசுகிற அரசியல் என்று கடந்து போய்விட முடியாது. எந்த பொறுப்புணர்வில் இருந்து இதை நாம் எதிர்கொள்கிறோம் என்பதுதான். விமர்சிக்கிறோம், விமர்சிப்பவர்களை கருத்தியல் சார்ந்துதான் விமர்சிக்கிறோம், காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல. திமுகவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று துடிப்பது ஆட்சி அதிகாரத்தை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஆசையாக இருக்கலாம். ஆனால் அது திமுக என்கிற கட்சியோடு நின்று விடுகிற அரசியலாக இல்லை. திமுகவும் பேசுகிற, விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிற, இடதுசாரிகளும் பேசுகிற அரசியலுக்கே வேட்டு வைக்கிற முயற்சியாக இருக்கிறது, சங்க பரிவாரங்களின் முயற்சியாக இருக்கிறது. எனவேதான் சங்க பரிவாரங்களின் தூதுவர்களாக இந்த களத்திலே, பிரதிநிதிகளாக இந்த களத்திலே இறங்கி இருப்பவர்கள் எந்த முகமூடி போட்டிருந்தாலும் அந்த முகமூடியை கிழிக்க வேண்டிய பொறுப்பு, தோலுரிக்க வேண்டிய பொறுப்பு, அவர்களை மக்களின் முன்னால் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு மேடையில் அமர்ந்திருக்கிற முற்போக்கு சக்திகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சுயமரியாதை இயக்கம் தோன்றிய பிறகுதான் இந்த தமிழ் சமூகத்தில் காலம் காலமாக புறையோடி கிடந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான போர்க்குரல் ஒலித்தது. இது கடவுள் எழுதிய தீர்ப்பு, தலை விதி என்று கடவுளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு இந்த நரகத்திலே உழன்று கொண்டிருக்கிற மக்களை மீண்டெழ வைத்தது, உரிமை குரல் எழுப்ப வைத்தது. அந்த துணிச்சல் இங்கே முகிழ்ப்பதற்கு தந்தை பெரியார் என்கிற ஒரு மாமனிதரின் குரல் தான், அவருடைய அரசியல் தான் காரணம் என்பதை நன்றி பெருக்கோடு களத்தில் நின்று உரத்து பேசுகிறோம். இதில் வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, உள்நோக்கமும் கிடையாது. மராட்டிய மண்ணிலே 1925 தோன்றிய RSS என்கிற இயக்கம் ஆரியர்களுக்காக, அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதை போல பார்ப்பனர்களிலேயே உயர்ந்த பார்ப்பனர் நாங்கள் தான் என்று இன்றைக்கும் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற சிற்பவன் என்கிற பார்ப்பனர்கள் தங்களுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு இயக்கம்தான் தொண்டு நிறுவனம் என்கிற பெயரால் RSS என்கிற இயக்கம் உருவானது. அவர்கள் முன்மொழிந்த அந்த அரசியல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெகு வேகமாக பரவி வருகிறது. பல மாநிலங்களில் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து விட்டது. டெல்லியிலும் அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்திலே 11 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள். டெல்லி யூனியன் பிரதேசத்தில் இன்றைக்கு பாஜக ஆட்சி. அவர்கள் உருவாக்குகிற பாடத்திட்டத்தில் RSS இயக்க வரலாறு இதுதான் நாளைக்கு தமிழகத்திலும் நடக்கப் போகிறது. இதற்கு இடம் கொடுக்க போகிறோமா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. திமுகவை வீழ்த்திய பிறகு, திராவிட அரசியலை வீழ்த்திய பிறகு, பெரியார் அரசியலை வீழ்த்திய பிறகு வீழ்த்த துடிக்கிறவர்கள் என்ன மாற்று திட்டத்தை இங்கே முன்வைக்க போகிறார்கள்? இவர்களால் திமுக அமர்ந்திருக்கிற ஆட்சி பீடத்தில் போய் அமர்ந்து விட முடியுமா? அப்படியே அமர்ந்தாலும் பெரியார் பேசிய அரசியலை உரத்து பேச முடியுமா? ஆக இவர்கள் யாருக்கு இடம் கொடுக்கிறார்கள், வழிவகுக்கிறார்கள், சிவப்பு கம்பளம் இருக்கிறார்கள் என்றால் பெரியார் அரசியலையே முற்றும் முழுதுமாக சிதைத்துவிட வேண்டும் என்று துடிக்கிற சங்க பரிவாரங்களுக்கு துணை போகிறார்கள்.
இதை யார் அம்பலப்படுத்துவது? இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான சவால். மிக மிக முக்கியமான சவால். அதிமுகவையும் திமுகவையும் ஒரே நேரத்தில் வீழ்த்திவிட்டால் அடுத்து நாம் தான் இங்கே கோலோச்ச முடியும் என்று கணக்கு போட்டு காய்களை நகர்த்துகிறது பாஜகவும் RSSம். இதை மறுக்க முடியுமா? டெல்லியிலே நேரடியாக காங்கிரஸை வீழ்த்த முடியாத நிலையிலே அண்ணா சாராவின் போராட்டத்தை பயன்படுத்தி கெஜ்ரிவாலை ஊக்கப்படுத்தி அவரை ஆட்சியிலே அமர வைத்து இன்றைக்கு அவரை தூக்கி எறிந்து விட்டு பிஜேபி ஆட்சியில் அமர்ந்து விட்டது. மகாராஷ்டிராவிலே அதே உத்திதான், ஹரியானாவிலே அதே உத்திதான், ஒடிசாவிலே அதே உத்திதான், கர்நாடகாவிலே இன்றைக்கு அவர்கள் வலுப்பெற்ற ஒரு சக்தியாக மாறி இருக்கிறார்கள். ஆந்திராவிலும் இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் நிலைக்கு வந்து விட்டார்கள். இந்தியாவிலே இன்றைக்கு மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் அவர்கள் ஜம்பம் பலிக்கவில்லை. மேற்கு வங்கத்திலும் கூட இன்றைக்கு அவர்கள் ஒரு சக்தியாக காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிவிட்டு வளர்ந்து நிற்கிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன ஆகும்? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அகில இந்திய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து நீடித்து வருகிறது, இயங்கி வருகிறது. இந்தியை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வு இப்போதுதான் தென்னிந்திய மாநிலங்களில் சிலருக்கு வந்திருக்கிறது. ஆனால் இதனை தொடர்ந்து 1938 காலகட்டத்திலிருந்து பெரியார் தலைமையிலே தொடங்கிய முதல் மொழி போராட்டம், இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே அது கனன்று கொண்டிருக்கிறது, அடைகாக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய வலிமை பெறுவதற்கு சுயமரியாதை இயக்கம் தோன்றியதுதான் காரணம். பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தின் தாக்கம் தான் காரணம். சற்று சிந்தித்து பாருங்கள். ராஜாஜி உட்கார்ந்த நாற்காலியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அமர முடிந்தது என்றால் அது பெரியாரின் உழைப்புக்கு கிடைத்த விளைச்சல் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவருடைய தனிப்பட்ட திறன் ஒரு பக்கம் இருக்கலாம். திமுக என்ற இயக்கம் எங்கிருந்து உருவானது? அண்ணாவால் உருவானது. அண்ணா எந்த பாசறையில் வளர்ந்தவர்? அவர் எந்த அரசியலை மக்களிடத்திலே பேசினார்? பெரியாரின் பாசறையில் வளர்ந்தவர். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகிற அந்த அறிவிப்பு, அந்த துணிச்சலான அறிவிப்பு. திராவிடர் கழகத்தின் அரசியலை உள்வாங்கிய காரணத்தினால்தான் நமக்கு இடதுசாரி பார்வை இருக்கிற காரணத்தினால்தான், சமூக நீதி சிந்தனை மேலோங்கி இருக்கிற காரணத்தினால்தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்ந்து நாம் வலுவாக நீடிக்கிறோம். இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்று போராடுகிறோம். இந்த ஆட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடுகிறோம். அதைத்தான் நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களும் தேர்தல் அரசியலில் ஈடுபாடு இல்லாத நிலையிலும் எப்படி பெரியார் தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட நீதி கட்சிக்கு துணையாக இருந்தாரோ அதை போல இன்றைக்கு தமிழர் தலைவர் அவர்கள் திமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற தேர்தலில் பங்கேற்கிற அரசியல் கட்சிகளை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வலுவை பெருக்கிக் கொண்டிருக்கிறார். திமுகவும் திகாவும் இரட்டை குழல் துப்பாக்கி என்றால் விடுதலை சிறுத்தைகள் மூன்றாவது குழல் என தமிழர் தலைவர் அவர்கள் சொல்லுகிறார் என்றால் அவருடைய நாவிலிருந்து இப்படி ஒரு அங்கீகாரம் பிறக்கிறது என்றால் அது திருமாவளவனுக்கு கிடைத்த பெரும் பேறு என்று நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். தமிழர் தலைவர் அவர்களுடைய வாழ்த்துக்களாக எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். பெரியார் அரசியலை பேசுகிற இயக்கங்களின் வரிசையில் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று அந்த மூன்றாவது இடத்திலே இடம்பெறுகிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை விட பெரியார் திடலின் அங்கீகாரம் தான் பெருமைக்குரியது என்று நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். தமிழர் தலைவரின் அங்கீகாரம் தான் பெருமைக்குரியது. அவர் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வேண்டும்.
வந்ததும் கவிஞர் ஐயா அவர்கள் சொன்னார், பக்கத்திலே இருக்கிற பெரியவர் 102 வயது என்றார். எனக்கு வியப்பாக இருந்தது. அடுத்த பெரியவரை காட்டி அவர் 103 வயது என்றார். இன்னும் வியப்படைந்தேன். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் 102 ஆண்டுகள் வாழ முடிகிறது. கடவுள் மறுப்பை பேசுகிறவர்கள் 103 ஆண்டுகள் வாழ முடிகிறது. தமிழர் தலைவர் அவர்களும் 125 ஆண்டுகள் வாழ வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும், எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற விளைவை வெளிப்படுத்தி என்றென்றும் விடுதலை சிறுத்தைகள் மூன்றாவது குழலாக இருந்து இந்த சமூக நீதியை பாதுகாக்கிற களத்தில் துணை இருப்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மூன்றாவது குழல்